رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? உம்முல் குரா நகரங்களின் தாய் என்னும் சிறப்பை பெற்றது எது? இதுக்கான ஆன்சர் மக்கா நகரம். சில விஷயங்கள் நமக்கு தெரியும், இது நடந்தால் நன்றாக இருக்கும் என. அதனால் அந்த நன்மையை வேண்டி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அதேபோல் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது சொல்லி அதன் தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவோம். இப்படி நமக்கு தெரிந்த நன்மை நமக்கு கிடைக்க வேண்டியும் நாம் அறிந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோரியும் துவா செய்வோம். இப்படி துவா செய்தும் நம் வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வந்துவிடும். அதேபோல் பெரிய ஒரு நல்லது நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்படி ஆயிற்சியை சொல்லி புலம்புவோம். இதற்கு காரணம் நமக்கு தெரிந்த நன்மை நமக்கு கிடைக்க வேண்டியும் தெரிந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு வேண்டியும் மட்டும் துவா செய்து இருப்போம். ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிட்டோம். நமக்கு தெரியாத எத்தனையோ நன்மைகள் கொட்டி கிடக்கு. நம் கண்களுக்கு தெரியாத பேராபத்துகள் தீமைகள் ஏராளமாக இருக்கு. இதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே உண்டு. அதனால் நாம் துவா செய்யும்போது அல்லாஹ்விற்கு அறிந்த நன்மை மற்றும் தீமை இவைகளுக்காக துவா செய்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் அனைத்து நல்லதும் நம்மை தேடி வரும். அதேபோல் அனைத்து தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எந்த முசீபத்தும் நம்மை நெருங்காது. இப்படி நம் வாழ்க்கையை மிக அழகாக மாற்றும் ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வாஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வமா லம் அலம் வஅஊஸு பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வாஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வமா லம் அலம். اللهم إني أسألك من الخير كله عاجله واجله ما علمت منه وما لم أعلم وأعوذ بك من الشر كله عاجله واجله ما علمت منه وما لم أعلم. இதோட மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் நான் அறியாத நலவுகள் அதாவது நன்மைகள் அனைத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். இம்மையிலும் மறுமையிலும் நான் அறியாவற்ற தீங்குகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவாவின் மூலம் இந்த உலகில் நமக்கு அனைத்து நல்லதையும் அல்லாஹ் தருவான். அனைத்து தீங்கும் நம்மை நெருங்காமல் காப்பான். அதோடு இல்லாமல் நிரந்தர உலகமான மறுமையின் இன்பங்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ் நமக்கு அள்ளி தருவான். நரக தீமையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பான். இம்மை மற்றும் மறுமைக்கான துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யும் போது உலகத்தின் தேவைகளுக்காக மட்டுமில்லாமல் மறுமைக்காகவும் துவா செய்ய வலியுறுத்தியுள்ளார்கள். அதனால் இது போன்ற துவா கேட்க வேண்டியது சுன்னா. இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக கேட்கும் துவாக்களில் கேட்கலாம். காலை ஃபஜர் தொழுது கேட்டு அந்த நாளை ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும். எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இம்மை மற்றும் மறுமை இந்த இரு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக மறுமையில் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் நுழையும் கூட்டத்தர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். யூதர்கள் யாரை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.